ஸோ நம்ம எல்லாருமே இப்போ என்னோடய பாஸ்ட்டை தான் பார்க்குறோம். நான் பாஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் இதை ப்ரெசென்ட்டில் பார்க்குறீங்க. இதுதான் ரியாலிட்டி அண்ட் இதுதான் நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். அண்ட் இதே கான்செப்டை இதே பிரின்சிபலை நீங்கள் கொஞ்சம் பெருசாக யோசிச்சு பாருங்களேன். ஹாய் கைஸ், நான் ஒரு முத்து அண்ட் வெல்கம் டு Day 4 ஆஃப் டெய்லி அப்லோடிங். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா அதுக்கு 2 திங்ஸ் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து நம்ம கண்கள் அண்ட் இன்னொன்று வந்து லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இன்ஸ்டன்ட்லாம் டக்குன்னெலாம் நம்ம கண்ணுக்கு வராது. லைட்டுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது அண்ட் அந்த ஸ்பீடு வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு நம்பர். லைட்டோட ஸ்பீடு வந்து இதுதான். ஸோ ஓகே, இதெல்லாம் எதுக்குடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். லைட் ஒரு ஆப்ஜெக்டை பட்டுட்டு அது திருப்பி நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகணும்னா ஒரு சர்டன் டைம் எடுக்கும். நம்ம எர்த்தில் இருக்கிறனால நம்மளுக்கு இதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. பட் டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம கேஸில் நம்ம வந்து எர்த்தில் இருந்துட்டு வானத்தை பார்க்குறோம் அண்ட் வானத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டை பட்டுட்டு அந்த லைட் நம்ம கண்ணுக்கு வரதுக்கான டிஸ்டன்ஸில் அந்த பிளானட்டுக்கு என்ன வேணா இருக்கலாம். அந்த பிளானட் வந்து ஒரு ஏலியன் லைஃபை கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஏலியன் லைஃப் சிவிலைஸ்டாக இருக்கலாம். ஏன் அந்த பிளானட் அழிஞ்சே கூட போயிருக்கலாம். இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? நம்ம வந்து எர்த்துலேருந்து மாஸை பார்த்தாலே 3 to 20 minutes டைம் டிலே இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் கேலக்சியில் நீங்கள் ஒரு பிளானட்டை பார்க்குறீங்க அண்டு நம்ம பார்க்குற டைமில் அந்த பிளானட்டில் ஏலியன் லைஃப் இல்லைன்ட்டு நம்ம பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளானட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு ஏலியன் லைஃப் டெவலப் ஆகி நம்ம அங்கே கரெக்டாக போய் சேர்கிற நேரத்தில் அவங்கள நம்மளை பிரிசனர் ஆக்கிட்டா நல்ல ஒரு சைஃபை கதையாக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் ஒரு ட்விட்ச் லைவ் ஸ்ட்ரீமர். நான் டெய்லி நைட் 11 to 1 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷில் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்னென்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த ரீலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Day 4 ஆஃப் டெய்லி அப்லோடிங் ஓவர்.